வீட்டுல போய் தண்ணி வாங்கி குடிச்சாலும் தெரியாது. குட்டி போட்டு நாய் மாதிரி அழையுது அவன் வீட்டை செஞ்சது. அந்த முறை முடிக்கலான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது மருந்து எப்படி செய்திருக்கிறாள் தெரியுமா? என் பிள்ளை எப்படி இருந்தான், அவன் எப்படி இருந்தான், நல்ல வெள்ள வெள்ளையேன்னு இருந்தான். வெள்ள வெள்ளையில எவ்வளவு அழகா இருந்தா யாருமே முழு கொடுத்து பேச மாட்டான். என்னைக்கு அவன் வீட்டுல தண்ணி வாங்கி குடிச்சாலும் கருத்து தீர்த்து போயிட்டான். அன்னையில இருந்து அவன் வீட்டையே குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி வரான். அவனுக்கு ஏதோ மருந்து கூட குடிச்சுட்டான்னு சொல்லுவாங்க. அதான் கைவச மருந்து. கைவச மருந்துகளை சேகரித்து இந்த வேதியின் வேதவனை மயக்க வேண்டும் என்று சொல்லி அதிகப்படி சேலை ஒட்டி அப்படியே வைத்து சேர்த்து அழைக்கிறார். கருப்பு சாரை வச்சு அரைச்சா மயக்கலாம் யாரையும். வெயில் படாத நிழலிலே உணர்த்துகின்றார். வெயிலை வைத்தால் அதன் வேகம் குறைந்து விடும் என்று சொல்லி நிழலில் வைத்து உலர்த்தி அப்படி ஒரு சின்ன சின்ன குளிர்ச்சிகளாக உருட்டி மனசுக்குள்ள யோசிக்கிறார். இந்த வேதியை வேறவருக்கு எப்படியாவது இந்த குளிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று மகளை எடுத்து சொல்கின்றாள். மகளை லட்சுமி, இங்க வாபக்கா. என்னம்மா இன்னைக்கு வருவாரா அவரு? யாரு? வேதியரா? அந்த வேதிய வருவாரம்மா. அவர் ஒரு நாள் கூட என்ன பார்க்காம இருந்துட மாட்டாரு. இன்னைக்கு அவருக்கு பால் கொடுக்க வேண்டும். சரி அம்மா. பால் குடிச்ச வாய் புளிக்கும். உடனே இந்த வெத்தலை சுருளை கொடுக்க வேண்டும். வெத்தலை கொடுக்கணுமா? மகளை லட்சுமி, வெத்தலையை கொடுத்தா மட்டும் போதாது. வெத்தலையை சாப்பிட்டு விட்டு ஒரு துளி உமிழ்நீரை கீழே துப்ப விடக்கூடாது. அதான் முக்கியம். சரி அம்மா. உன்னுடைய சாமர்த்தியத்தால் அதை செய்து கொள்கிறோ பிடித்துக் கொள். அப்படியே ஆகட்டும். சரி. அதாவது நீங்க எங்க போறீங்கம்மா? நான் பக்கத்துல கடைக்கு போயிட்டு வரேன்டி. சரி அம்மா, பார்த்து பதமா வாங்க. வயசான காலத்துல உங்க சின்ன சின்ன இடத்துல இருக்க வேண்டும். கடைக்கு போயிட்டு வரேன். சரி. போறேன். கொஞ்சம் நேரம் ஆகி வா. அது சொல்லையாடி செய்யணும். அங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில வரேன். அப்படியே ஆகட்டும்மா. அப்படியே ஆகட்டும் வேண்டி இந்த சிவகாமி ஆகப்பட்டவள் சென்ற பின்பதாக அங்கே அந்த மறையவன் வருவா. லட்சுமி யாரு? லட்சுமி நீங்களா? இந்த காலங்காத்தாலே வந்துட்டேனே. ஆலயத்துக்கு போனேன். பூஜை எல்லாம் முடிஞ்சுதா? பூஜை செய்ய மனமில்லை. பக்த ஜனம்லாம் எப்படி கூட்டமா இருக்குதா? கூட்டம் இருந்துச்சு. கதவை பூட்டி போட்டு வந்துட்டேன். இன்னைக்கு போயிட்டு லீவ் விட்டேன். லீவா? சாமி, என்ன காலங்காத்தாலே வந்துட்டேனே. லட்சுமி, உன்னை பார்க்காம வீட்டுல இருக்க முடியலடி. எனக்குதான் அப்படி இப்படி இருக்குதுன்னு பார்த்தா சாப்பாடு போட்டு சாப்பாடு முடிச்சா தெரியுது. என்னத்துல? சாப்பாட்டுல. அப்படியா? தட்டை கிளம்புனா தட்டுல முகம் தான் தெரியுது. கண்ணாடியை பார்த்தா கண்ணாடி முகம் தான் தெரியுது. கண்ணை மூடுனா அங்கேயே நீ தான் எங்க பார்த்தாலும் லட்சுமியா தெரியுது. என்னால இருக்க முடியல வீட்டுல. லட்சுமி, வீட்டுல உங்க அம்மா வேற இல்ல. எங்க அம்மா இல்ல. வசதியா போச்சு. அண்ணனும் இல்ல. ரொம்ப வசதியா போச்சு. மச்சான் எங்க போயிருக்காங்க? அவங்க வெளியூருக்கு அட்வான்ஸ் வாங்க போயிருக்காங்க. அப்படியா லட்சுமி? நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கோம். ஆமா, நீங்க வீட்டுக்குள்ள வாங்க. சரி. வெளியே நின்னு பியான் முடிச்சு நிக்கிறீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் பாக்குறாங்க. அதனால நீங்க ஆத்துக்குள்ள வாங்க சுவாமி. எனக்கு முன்னத்துல வந்து பழக்கம் இல்லடி. அப்படியா? அவன் இவெல்லாம் இருக்க டக்குனு போயிருவாருன்னா அவனுக்கு பழக்கம். எனக்கு யார வீட்டுக்குள்ளேயும் போய் பழக்கம் இல்லடி. பாருங்க. ஆமா, நீங்க வீட்டுக்குள்ள வாங்க. அப்படி அந்த வேதியன் வீட்டுக்குள் சென்றா பக்குவமா இந்த பஞ்சனை மெத்தையிலே அமர்ந்து கொள்ளுங்க. சரி. அமர்ந்துட்டேடா? அமர்ந்தாச்சு. எங்க அம்மா உங்களுக்கு ஒண்ணு சொல்லி பாராபசு பால் கறந்து கற்கண்டு பனங்கற்கண்டு ஓட்டு காய்ச்சி வச்சிருக்காங்க. கையால கொடுக்கும்போது குடிக்காம இருக்கிறாடி பால. அதானே. என்ன பாருங்க, இங்க எங்க அம்மா உங்களுக்கு காய்ச்சி வச்சிருக்காங்க. இதுல முன்ன பக்குவமா குடிங்க முதல்ல. சரி சரி. குடிச்சுட்டேடா? குடிச்சாச்சு. பாருங்க, பால் சாப்பிட்ட ஒரு மாதிரி இருக்கும். பாருங்க, நீங்க தாம்பழம் தரிப்பீரா? லட்சுமி, அதாவது வெத்தலை சாப்பிடுவீங்களா? நோக்கு தெரியாது. என்ன வெத்தலை பாக்கு இதெல்லாம் கிடையாது. நீங்க ரொம்ப ஆச்சாரண்டி. அப்படியா? ரொம்ப கோத்திரம். அப்படியா? ஆமா, உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியலையே. ரொம்ப கோத்திரமான குடும்பத்துல உள்ள வேண்டி. ஆமா, நீங்க வெத்தலை சாப்பிட மாட்டீங்களா? எனக்கு இந்த பழக்கம் கிடையாது. என்னங்க பாருங்க, என் மீது உங்களுக்கு உண்மையிலேயே பாசமும் நேசமும் அன்பும் இருந்தமையாரா இந்த வெத்தலையை நீங்க எப்படியாவது நீங்க சாப்பிடணும். லட்சுமி, சொல்லிவிட்டேன். உன் கையால விஷத்தை கொடுத்தாலும் சாப்பிடணும். அப்படியா? இந்த வெத்தலையை தானே சாப்பிடணும். என்னங்க முதல்ல என்ன வெத்தலையை சாப்பிடுங்க. என்ன ஆணவம் பரவாயில்ல, இந்த வெத்தலையை சாப்பிடவே கொடுத்தாலும் நான் சாப்பிடுறேன் லட்சுமி.
சாப்பிட்டுட்டீங்களா? வேங்க உமிழ்நீரை வெளியே உமிழ்றாதீங்க, குளிக்கிறங்க. இவன் மேல பாசம் உண்டுனா நீங்க நீர் அப்படியே விழுங்கிடணும். விக்கி செத்துறாதீங்க. பாருங்க உமிழ்நீரை ஒழுங்கிட்டேடா, அப்ப உண்மையில என் மேல பாசம் வச்சிருக்கீங்க. ஒரே மயக்கமா வருது. மயக்கமாவா? மடி மீது தலை மீது கொஞ்சம் உறங்கலாமா? ஓஹோ, அப்படி என்று மறந்தாங்க விளைச்சலுங்களா? சரிதான். எப்படி வரீங்க? எப்படி மறந்தாலும் மறந்தாலும் அப்படியே லட்சுமி கிட்ட லட்சுமி எடுத்து பாக்குறாங்க. மருந்து உள்ள செஞ்சு வேலை செய்யறாங்க. லட்சுமி நீ போட்டிருக்கே கழுத்துல செட்டு செட்டா மாட்டிருக்கீங்க அந்த மாலை. ஆமா, அந்த மாலை எங்க வாங்க மாலை? இத மாலை இதான். ஆமா, மண்டலாட்டு திருவிழாக்குல வாங்கினேன். ஓ, கல்யாணி கவரிங்க. யாரு? கல்யாணி. ஆமா ஆமா. லட்சுமி முதல்ல அந்த மாலை கழுத்து என் கையில தா. எதுக்கு? உனக்கு தங்கத்துல ஆசாயிட்ட சீயை கொடுத்துருக்கு. ஏன்டா சாமி? உனக்கு தங்கத்துல மேல இருந்து கீழே வரைக்கும் தங்கத்தால அலங்கரிச்சு விட போறேன். தங்கமா? தங்கம் தான். எனக்கா? ஆமா. எனக்கு மட்டும் கொண்டு வராதீங்க. லட்சுமி லட்சுமி அம்மாவுக்கு சேர்த்து கொண்டு வாங்க. இந்த தங்க சரியை பெற்றதே அந்த செல்லத்தானே. ஆமா, 2 சரியை சேர்த்து தான் அலங்கரிக்க போறேன். லட்சுமி நான் உடுத்திருக்கியே சேலை. ஆமா. இது எங்க வாங்குனது? இதுவா? ஆமா. போன பொங்கலுக்கு ரேஷன் கடையில வந்த சேலை. ரேஷன் கடை அந்த இலவச சேலையா? ஆமா. லட்சுமி என்ன அந்த சேலை எடுத்து அங்க போடு. ஐயோ அவச்சம். லட்சுமி உனக்கு காஞ்சிபுரத்துல பட்டுக்கு ஆர்டர் கொடுத்திருக்கேன். என்னது? காஞ்சிபுரம் பட்டா? ஆமா. எனக்கா? அப்படியா? எனக்கு பட்டு வாங்க நீ காஞ்சிபுரத்துக்கு போறீங்களா? இந்த ஆர்டர் கொடுத்திருக்கேன். அடே அப்பா. லட்சுமி நீ சும்மா இருக்க கூடாது. சரி. 24 மணிக்கூட மேக்கப்ல தான் இருக்கணும். நான் எப்பெல்லாம் வந்து பாக்குறேன்னு ஒண்ணு என் மனசை குளிர வைக்கணும். என் உயிரே வாங்கிட்டமா இருக்கு லட்சுமி. அப்படியா? ஆமா. சரிதான். அப்படி இல்லை இந்த மறந்து உள்ள போக போக அவனுக்கு இந்த லட்சுமி மீது காதல் அதிகரிக்கிறது. ஏற்கனவே அவனுக்கு காதல் உண்டு. ஆலயத்துக்கு வந்து பூசை வச்சாலும் அவன் லட்சுமியான நமக தவிர நாமன்னு சொல்ல மாட்டான். இதுவரைக்கும் சிவாய நமகன்னு சொன்னாங்க, லட்சுமியாய நமக லட்சுமியாய நமகன்னு சொல்றான். ஆமாயா? ஆலயத்துல ஒழுங்கா பூசி மாறி போச்சு. ஆலயத்துல ஒழுங்கா பூசி வைக்க மாட்டான். பூசை வைப்பானே. ஆமா, காதல் மயக்கம். அதானே. ஆமா, மயங்கிட்டான். சரி. அப்படி இருக்கின்ற போது பார்த்தா இந்த மறைவனாகப்பட்டவன் என்ன செய்யறான்? செய்யற மாறுங்க. ஆசை கொண்ட பாப்பாலோ, ஆசை கொண்ட பாப்பாலோ, ஆசை கொண்ட பாப்பாலோ, அவனுடைய உடமையா, அவனுடைய உடமையா, ஆசை கொண்ட பாப்பாலோ, ஆசை கொண்ட பாப்பாலோ, ஆசை கொண்ட பாப்பாலோ, அவனுடைய உடமையா, அவனுடைய உடமையா, கோவில் போடல் ரத்தனையோ, கொள்ளையிட்டவன் தான் கொடுத்தான், முந்திகளை தான் கொடுத்தான், முந்திகளை தான் கொடுத்தான், முந்திகளை தான் கொடுத்தான், முதலெடுத்தி தான் கொடுத்தான், முதலெடுத்தி தான் கொடுத்தான், முந்திகளை தான் கொடுத்தான்,
பொய்யலை தான் உடைத்தார் பொய்யலை தான் உடைத்தார்